ஏன் உங்களை பொறுத்தவரைக்கும் காதல்னா என்ன சார்? நீங்கள் வருத்தப்படாமல் இருந்தால் சொல்கிறேன். காதல்ங்கிறது வெறும் இன்ஃபேச்சுவேஷன் சார். இப்போ நான் தாடி வச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். காதல்ங்கிறது அந்த நேரத்தில் ஏற்படுற ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணுன்னே ஒரு தாக்குது உங்களை, அல்லது அந்த பொண்ணுக்கு இந்த வாலிபன் ரொம்ப அழகாக இருக்கணுன்னே ஒரு பாதிப்பு ஏற்படுது. அஃப்கோர்ஸ் அந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரியே தரக்கூடிய அளவு சின்சியராக இருக்காங்கிறதுல நான் சந்தேகமே படலை. ஆனால் அது இந்த மாதிரி அட்ராக்ஷன் நீண்ட காலம் நிற்காது. காதலை பற்றி என்ன கேட்டால் 2 கருத்து சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் காதல். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கணும். இன்னும் சொன்னால் கண்ணாசன் வரியில் சொல்லிடுறேன், இளமையிலே வரும் காதல் எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும். தேங்க்யூ சார். காதல் எல்லாருக்கும் வரும். எனக்கு கூட காதல் வந்தது. எப்படி பசிக்காத வயிறு உண்டா? பாரதிதாசன் மாதிரி பசியாத வயிறு உண்டா, பாடாத தேனீக்கள் உண்டா, ஓடாத கடிகாரம் உண்டாங்கிற மாதிரி காதல் ஏற்படத்தான் செய்யும். அது 2 பேர் என்ன கேட்டால் காதலிக்க ஆரம்பித்து 2 பேரும் ஒருத்தர் விரும்புறது அற்புதமான காதல் தான், உணர்வு தான், அதில் சந்தேகம் இல்லை. அதை உடனடியாக லீகலைஸாக பெற்றோர்கள் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லைன்னா அது ரொம்ப டார்ச்சர் ஆகி அது நடக்காமல் போய் ஆளுக்கு ஒரு மூலையாக போய் காதல்கிறது ஒரு இன்ப வேதனைன்னு தான் சொல்லலாம். நான் கடந்து வந்த பாதையை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரியா இவன் கேட்டு போய் காதலை பற்றி இப்படி பேசுகிறான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? பட் காதல்ங்கிறது வாழ்க்கைக்கு பெருசாக உதவாது. அது காவியம் எழுதலாம் அழகாக. என்ன காதல், 13 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட ஷாஜகான் லவ்டு இஸ் ஒய்ஃப். அதுதான் காதல். ஜெயிச்சிருக்காங்க. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி அதற்கப்புறம் காதலிச்சு சந்தோஷமாக வாழறவங்க நாட்டில் லட்சம் பேர் இருக்காங்க. காதலை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால் அது இன்ஃபேச்சுவேஷன் தான். அந்த நேரத்தில் ஏற்படுகிற ஒரு மயக்க உணர்வு தான்.